கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். எந்த சூழ்நிலை இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் உங்களுக்கு முன்பாகவும் உங்கள் பிள்ளைகள், குடும்பங்கள், உங்கள் சொந்த தொழிலிலே, ஜீவிதத்திலே அல்லது ஊழியங்களில் எத்தனை பிரச்சனைகள், ஆபத்துகள், துன்பங்கள், சவால்கள் நிறைந்ததாய் அது இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்முடைய அன்பின் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதில் நோக்கமாய் இருக்கிறார். உங்களை பெருக பண்ணுவதில், உங்களை ஆசீர்வதிப்பதில் அவர் நிச்சயமாகவே கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் விசுவாச பிள்ளைகள் நம்ப வேண்டிய காரியங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து உங்கள் வாயினாலே அறிக்கையிட்டு அவரையே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நீங்கள் அதிகாரம் பெற்றவர்களாய் இருக்கிறபடியினால் நிச்சயமாய் ஆபிரகாமுக்கு சொன்ன நல்ல ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன நல்ல காரியங்களை முன்னறிவித்தாரோ, ஆபிரகாமுக்கு அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளில் ஒன்றும் விழுந்து போகாதபடி ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ, விசுவாசிக்கிற பிள்ளைகள் எவர்களோ அவர்களையும் அவ்வண்ணமாகவே ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமானது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. ஐயா, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு, தேவ பிள்ளைகளுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று ஆசாபின் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இன்று நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் போய் சேரக்கூடிய இடம், உங்களுக்கு வந்து சேரப்போகிற நன்மைகள் எல்லாம் நிச்சயமாய் ஒரு நாளிலே உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமோடே சொன்ன நல்ல வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று நம்புங்கள். ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒரே ஒரு காரியத்தில் தீவிரமாய் கண்ணோக்கமாய் இருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், ஐயா, அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துங்கள், நேர்படுத்துங்கள், ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தர் பிறகு எல்லாவற்றையும் அவரே உங்களுக்கு நன்மையும் செவ்வையுமாய் செய்து முடிப்பார் என்பதிலே மாற்றமில்லை. நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்கென்று யாரோ ஒருவர் நிச்சயமாய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாளை நீங்கள் எப்படி இருப்பீர்கள், நாளை உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், அல்லது உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும், அல்லது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இவற்றை ஏதோ ஒரு மனிதன் சொல்ல வேண்டியது எல்லாம் ஒருவேளை கர்த்தரே உங்களுக்கு எழுதி, அவருடைய கைப்பட எழுதி, அவருடைய சொந்த விரல்களினால் எழுதி உங்கள் கையிலே தந்திருக்கிறாரே, அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாய் போகாது. அதை நம்பாத பிள்ளைகள் தான் யார் எனக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யாராவது சொல்லுவார்களா என்று அலைந்து தெரிய வேண்டிய அவசியம். ஆனால் நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் எழுதி கொடுத்த நல்ல வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படிந்து நடப்பீர்களே ஆனால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை புயல் உங்கள் வாழ்க்கையிலே வரலாம், வெள்ளம் வரலாம், சுனாமி போன்ற அழிவும் ஆதிக்கமும் வரலாம். என்ன வந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கிற, கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஜீவிக்கிற, உங்கள் சொந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஊழியத்தை கர்த்தரின் வார்த்தையின்படியே கட்டுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நீங்கள் மலை மேல் கட்டப்பட்ட வீடாய், கண்மலையின் மேல், ஓ மைட்டி காட், கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல அல்லது பட்டணத்தை போல நீங்கள் இருக்கும் பொழுது எத்தனை புயல் வரலாம், ஆபத்துகள் வரலாம், சவால்கள் வரலாம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. மணல் மேல் கட்டப்பட்ட வீடுகள் போன்று, ஐயா, கடற்கரையிலே மணல் மீது கட்டப்பட்ட வீடுகள் போன்று ஒருவேளை 1000 வீடுகள், எத்தனையோ கோடிக்கணக்கான வீடுகள் அழிந்து போகலாம்.
அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது அவருடைய சொந்த ஜீவிதங்கள் அழிந்து போகலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கிற தேவ பிள்ளைகளாய், விசுவாச பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். அவர் உங்களை பெயரை நிச்சயமாய் பெருமைப்படுத்துவார். உங்களுக்குள்ளே பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மைட்டி காட், மறந்து விடாதிருங்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை சபிக்கிறவர்களை அவரே சபிப்பார். ஒரு மனிதன் அல்ல, கர்த்தரே சபிப்பார் நிச்சயமாய். ஐயா, பூமியின் வம்சங்கள் எல்லாம் இன்று நீங்கள் ஒருவேளை சாபத்தின் சின்னமாய் இருக்கலாம். ஒருவேளை உங்களை பார்க்கிறவர்கள் நீங்கள் சாபம் பிடித்தவர்கள் என்று சொல்லும் அளவிற்கு ஒருவேளை உங்கள் நிலைமை பரிதாபமாய் இருக்கலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது நீங்கள் அநேகருக்கு பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னது போலவே நிச்சயமாய் உங்கள் மூலமாய் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள், குடும்பத்தார், ஊரார், உறவினர்கள், தெருவில் உள்ளவர்கள், உலகம் உங்களால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு அற்புதமான பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றிவிடுவார். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் உங்கள் பக்கமாய் ஓடி வருவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் பெரியவன், நீ பெரியவன், அல்லது நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் என்று உங்களை விட்டு உங்களை அற்பமாய் நினைத்து, அல்லது நீங்கள் இனி வாழ மாட்டீர்கள், இனி நீங்கள் உயரப் போவதில்லை, நீங்கள் வாழ்ந்து செழித்திருக்க போவதில்லை என்று உங்களை விட்டு தூரமாய் போனவர்கள் எல்லாம் உங்கள் பட்சமாய் ஓடி வருகிற நாட்கள் வரும். அப்படியாய் கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி ஆபிரகாமுக்கு சொன்னது போல உங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உங்கள் மூலமாய் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுனால் அநேகம் ஆயிரங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஆச்சரியமாய் மாறிவிடும். நன்றாய் கவனியுங்கள். உபாகமம் 11 எழுதப்பட்டிருக்கிறது. 13 முதல் வாசித்தீர்களே, ஆனால் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி, அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை பாருங்கள். நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்ன நடக்கும்? நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படி உங்கள் பண்டக சாலைகள் எல்லாம் நிரம்பி வழியும்படியாய், உங்கள் பண்டக சாலைகள் எல்லாம் நிரம்பி வழியும்படியாய், உங்கள் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியும்படியாய் கர்த்தரோ ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவார். ஹல்லேலூயா. முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீயோ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார் என்று மோசே தன்னுடைய ஜனங்களுக்கு அற்புதமாய் இந்த அறிவுரையை கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, காரியமெல்லாம் இங்கே நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிற, என் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நான் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறேன் என்று உறுதியாய் நில்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் அவரையே சேவிக்கும்படி, அவர் மீது அன்பு கூறும்படி, அவருடைய கட்டளைகள், கற்பனைகளுக்கு முழு இருதயத்தோடு கீழ்ப்படியுங்கள். இதெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது. சிலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் கர்த்தரே சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். இது போன்று எவரும் பேசாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் இந்த உலகத்திலே கர்த்தர் இல்லாத அல்லது கர்த்தரால் வராத ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு நிச்சயமாய் நன்மையை தருவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அவர் அதனோட வேதனையை கூட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வரியத்தை தரும். அதனோட அவர் எந்த வகையிலும் வேதனையை கூட்டார். அப்பொழுதுதான் நீங்கள் உங்கள் ஆஸ்தி, உங்கள் அந்தஸ்து, உங்கள் பதவி, உங்கள் கௌரவம், உங்களுக்கு இருக்கிற எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நன்றாக கவனியுங்கள். அப்பொழுதுதான் ஏற்ற காலத்திலே அவர் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி, உங்களுக்காகவும் உங்கள் மிருக ஜீவன்களுக்காகவும் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வார். வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் முளைக்க செய்வார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமோ சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, 7:14 சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, இதை நம்புங்கள். நீங்கள் நினைச்சு பார்க்காத காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். நீங்கள் நம்ப முடியாத, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு
ஜெபிப்பதற்கும் விரும்புவதற்கும் ஓ மைட்டி காட் மிகவும் அதிகமான அல்ல, மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். பாருங்க, உபாகமம் 28 கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உபாகமம் 28 கர்த்தர் சொல்லுகிறாரே, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார், மாற்றமே இல்லை. மைட்டி காட், ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய தாசன் இப்படியாக சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், மைட்டி காட், உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் இந்த நன்மையும் மகிமையும் மகத்துவமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும்படியாய் நாம் இன்று நிச்சயமாய் இந்த ஜெப வேளையிலே ஜெபிப்போம். உங்கள் வாழ்க்கையிலும் அத்தனை மறுமலர்ச்சியான மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பாருங்கள், இன்றும் நீங்கள் ஜெபிக்க மறந்து விடாதிருங்கள். இந்த வெள்ளி சனி ஞாயிறு மைட்டி காட் அற்புதமான திறந்த வெளி மைதானத்திலே நடக்க போகிற அற்புதமான கூட்டங்களுக்காக ஜெபிக்க மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்ய போகிறார். அநேகம் ஆயிரம் ஜனங்களை ரட்சிக்கவும் விடுவிக்கவும் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை ஐஸ்வரியத்தை கொடுக்கவும் இந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்பதையும் ஜனங்கள் எல்லாம், பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அறியும்படியாய் இந்த காரியத்தை கர்த்தரே நின்று செய்வதை நீங்கள் கண்ணார காண்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் தேவ சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நம்புகிறபடியினாலே, உம்மை விசுவாசிக்கிறபடியினாலே, ஐயா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உம்மீது அன்பு செலுத்துகிற, உம்மையே சேவிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் உம்முடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுகிறபடியினாலே இவர்கள் வாழ்க்கையிலே ஏற்ற காலத்திலே, ஐயா, இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் எந்த காலத்திலே திருமணம் நடக்க வேண்டுமோ, எந்த காலத்திலே நல்ல இடங்களிலே வாழ்க்கையை படிப்பை தொடர வேண்டுமோ, நல்ல எந்த காலங்களிலே வீடுகளை கட்டவும் திராட்சை தோட்டங்களை நாட்டவும் ஓ லார்ட் இவர்களை நீர் முன் குறித்து வைத்திருக்கிறீர்களோ, அந்த மேன்மையும் மகிமையுமான காரியங்கள் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏற்ற காலத்திலே, ஐயா, ஏற்ற காலத்திலே இவர்கள் பிள்ளைகளுக்கு வரவேண்டிய நன்மைகள் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. mighty and holy name of Jesus. ஏற்ற காலத்திலே நல்ல இடங்களிலே படிப்பதற்கு நல்ல வழிவாய்ப்புகள் வழிவாசல்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே. ஐயா, என் அன்பு சகோதரிகளுடைய பிள்ளைகள் எழுதப்பட்டின பரீட்சைகளிலே தேர்ச்சி அடைந்த பிள்ளைகள் தேர்ச்சி அடையவும் நல்ல இடங்களிலே இவர்களுக்கு படிப்பதற்கு ஏற்ற வழிவாசல்களை, மேன்மையும் மகிமையான வாசல்களை கர்த்தர் திறக்கும்படியாய், படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கர்த்தரே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோமா. நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமும் அதிசயமுமாய் நல்ல வேலைகளை நல்ல நாடுகளிலே அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விசா காரியங்கள், PR காரியங்களிலே பதவி உயர்வுகள் எல்லாவற்றிலும் தேவ அனுக்கிரகமும் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்காக கர்த்தர் ஏற்ற காலத்திலே இவர்கள் தேசத்திலே இவர்கள் வாழ்க்கையிலே வேலையிலே தொழிலிலே ஊழியங்களிலே முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். அநேகமாயிரம் ஜனங்களுக்கு முன்பாக என் தெய்வமே நீர் இவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. ஏற்ற காலங்களிலே திருமணம் நடக்க வேண்டிய பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீரே வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற நல்ல தெய்வம். உம்முடைய பிள்ளைகளுக்காய் எங்கே இருந்து நன்மைகள் வர வேண்டுமோ
எந்த ராஜ்யங்களிலே தேசங்களிலே யாரிடம் இருந்து நன்மைகள் கடந்து வர வேண்டுமோ அந்த இடங்களில் இருந்து நன்மையும் மேன்மையுமான காரியங்கள் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஐயா, இவர்கள் சாப்பிட்டு எல்லா வகையிலும் திருப்தி அடையும்படியாய் சகல ஜனங்களை ஜாதிகளை பார்க்கிலும் மேன்மையாய் வைப்பேன் சொன்னீங்களே சுவாமி, அப்படியே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் பிள்ளைகளை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் வைக்கும்படியாய் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவர்கள் மீதும் இவர்கள் பிள்ளைகள் மீதும் வந்து பலிக்கும்படியாய், இவர்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் ஐயா, இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் இவர்கள் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. இவர்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாய், இவர்கள் கூடையும் மாப்பெசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய், இந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் ஒரு தேவ அனுக்கிரகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் களஞ்சியங்களில் எல்லாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுகிற என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் இவர்களுக்கு கொடுத்த வாழ்க்கையிலே, வேலையிலே, ஊழியத்திலே, தொழிலிலே, ஓ லார்ட் கொடுத்த தேசத்திலே தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இவர்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர்கள் வழிகளிலே எங்கள் கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறபடியினாலே எங்கள் கர்த்தர் இவர்களுக்கு ஆணையிட்டபடியே லார்ட் இவர்களை காண்கிறவர்கள் எல்லாம் இவர்களை கண்டு ஆச்சரியப்படுகிற வகையிலே இவர்களை உம்முடைய சொந்த பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளை நல்ல சாட்சிகளாய் உயர்த்தும் பொழுது அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உம்முடைய பிள்ளைகளுக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு ஐயா இவர்களுக்கு பயப்படும்படியாய், இவர்களுக்கு பயப்படும் காரியமாய் இந்த இயேசுவே ஆண்டவர், இவர்கள் நம்புகிற தெய்வமே ஓ ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறார், இவர்கள் ஆராதிக்கிற தெய்வமே ஜீவனுள்ள தெய்வம் என்பதை ஊரார் உலகத்தார் வீட்டார் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஏற்ற காலத்திலே இவர்கள் தேசத்திலே மழை பெய்யவும் ஐயா, இவர்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கவும் கர்த்தாவே உமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக திறக்கும்படியாய், இனி இவர்களுக்கு எங்கேயும் கடன் வாங்காதிருக்கும்படியாய், இவர்களே அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு ராஜ மேன்மை வரும்படியாய், ஒரு மேன்மையும் மகிமையும் வரும்படியாய், முன்மாறியும் பின்மாறியும் ஓ லார்ட் ஆச்சரியம் அதிசயமாய் பெய்யும்படியாய் ஒரு பெருக்கம் ராஜரீக மேன்மை வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரே இதை சொன்னார் என்பதை பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்களுக்கு மத்தியிலே யார் யாரெல்லாம் இவர்களை அற்பமாய் கேவலமாய் குறைவாய் நினைத்தார்களோ, யார் யாரெல்லாம் இவர்களை விட்டு பிரிந்து போனார்களோ, யார் யாரெல்லாம் இவர்களுக்கு விரோதமாய் சூதும் சதியும் செய்தார்களோ, ஓ லார்ட் அவர்கள் திரும்பி இவர்கள் காலடிக்கே திரும்பி வரும்படியாய், அவர்களை கொண்டு வரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த தூதர்கள் எங்கும் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பெரிய மாறுதல் உண்டாகும்படியாய், இவர்கள் வாழ்க்கையிலே பெரிய மாறுதலும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். பட்டணத்திலும் வெளியிலும்
இடங்களிலும். கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் ஐயா, ஓ இவர்கள் கூடையும் மாப்பசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இவர்கள் வருகையிலும் போகையிலும் பட்டணத்திலும் வெளியிலும் காண்கிற எல்லா இடங்களிலும் என் தேவனாகி கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாய் எழும்பும்படியாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் ஐயா, நடக்க போகிற இந்த நம்முடைய குருசேடுகளிலே நல்ல கிளைமேட் உண்டாகட்டும், தேவ தயவு உண்டாகட்டும். சகாயம் செய்கிறவர்கள் ஐயா, உதவி செய்கிறவர்கள், ஸ்பான்சர் செய்கிறவர்கள் எல்லாம் கடந்து வரும்படியாய் உதாரத்துவமாய் கர்த்தருக்குடைய நாமத்தினாலே இந்த ஊழியத்திற்காக நிற்கிற அநேகரை கர்த்தர் எழுப்பி தரும்படியாய் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் தொடர்ந்து நடக்கும்படியாய் தேவனாகி கர்த்தருடைய நாமம் எங்கும் எல்லா இடங்களிலும் சாட்சியாய் உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அவ்வண்ணமாய் ஆசீர்வதிப்பார். காரியமெல்லாம் இதற்குள்ள ஆச்சரியமான திறவுகோல் எல்லாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுங்கள். அவருடைய வார்த்தைக்கு அவரையே சேவித்து அவர் மீது அன்பு கூறுங்கள். அவர் மீதும் அவருடைய காரியங்களின் மீதும் அன்பு கூறி அவருடைய சாயலை தரித்து கொண்டு அவரை நீங்கள் பின்பற்றும் பொழுது நிச்சயமாய் இப்பொழுது சொல்லப்பட்ட மகிமையான ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாய் மாறிவிடுவீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். இதை அநேகருக்கு ஷேர் பண்ண ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அவனமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமென்.